வணக்கம். ஆம், இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, எந்த வகையான கலாச்சாரம் ஆம், ஒரு ஃபேமிலிக்கு வந்துட்டு நன்மை செய்யும்? மேற்கத்திய கலாச்சாரமா, இல்லை நம்ம இந்திய நாட்டின் கலாச்சாரமா? அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கும் பொழுது, இப்போது சென்னையில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இந்த லிவிங் டுகெதர் அப்படிங்கிற கல்ச்சர் வந்துட்டு வந்துடுச்சு இல்லையா? லிவிங் டுகெதர் அது பிடிக்கிற வரைக்கும் வந்து சேர்ந்து வாழலாம். சேர்ந்து வாழலைன்னா அந்த தாம்பத்தியம் வந்து கொண்டு அவங்க வந்துட்டு எல்லாமே வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. பிடிக்கல அவங்க போயிடலாம். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் வந்துட்டு இப்போ சென்னையில் வந்துட்டு கொஞ்சம் அப்பர் மிடிலுக்கு மேலே இருக்கக்கூடிய அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துட்டு செயல்படுறாங்க. இப்போ இது வந்து நல்லதா? இது வந்து நல்லதா? இப்போது அந்த மாதிரி செயல்படுறவங்க இப்போ அவங்க வந்து இப்போ குழந்தை வந்து வேணும் அப்படிங்கும்பொழுது ஒரு மேரேஜ் ஒன்று பண்ணி இப்போ லிவிங் டுகெதர் இருந்துட்டு மேரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி லைஃப்குள்ளே வந்துட்டு என்ட்ரு ஆகிறாங்க இல்லைங்களா? இது வந்து சரியான முறையா? அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு சரியான முறை கிடையாது. சரியான முறை வந்து கிடையாது. இப்போது இந்த லிவிங் டுகெதர் கலாச்சாரம் வந்து இப்போ நம்ம நாட்டுக்கு வந்து இந்திய நாட்டுக்கு வந்துட்டு வந்து ஒத்து வராத ஒரு விஷயம். சரியா? என்ன ஒத்து வராதது, அதே மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயம். சரிங்களா? இப்போ எதுக்காக வந்துட்டு ஒரு ஆணும் பெண்ணும் அவங்களுடைய விருப்பங்களுக்கும் தேவைகளுக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமான சுயநலத்தினுடைய வெளிப்பாடு தான் பார்த்திங்கன்னா இந்த லிவிங் டுகெதர் கல்ச்சர். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அபரிமிதமான சுயநலத்தினுடைய வந்து வெளிப்பாடு தான் பார்த்திங்கன்னா இந்த கல்ச்சரே. சரிங்களா? அவ்வளோ சுயநலம் வந்து தேவையில்லை. சரியா? அந்த மாதிரிலாம் வந்துன்னா அந்த மாதிரி வாழ்க்கை முறைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஆன்ம முக்திக்கு வந்து சரியாக வந்துட்டு இருக்காது. சரியா? நம்முடைய முன்னோர்கள் வாழ்க்கை முறை மட்டும்தான் நம்முடைய ஆன்ம முக்திக்கு வந்து சரியாக இருக்கும். சரியா? அந்த விட்டை கொடுத்தல், அதே மாதிரி இந்த புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, அந்த சகிப்புத்தன்மை. சரிங்களா? நம்முடைய முன்னோர்கள் ஃபாலோ பண்ணாங்க பார்த்தீங்களா? அது உயர்ந்த குணங்கள் அது எல்லாமே நம்மகிட்ட இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி நல்ல வாய்ந்த குழந்தைங்களா நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வந்து வளர்க்கணும். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் வளர்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த மாதிரி குணங்கள் வந்துட்டு உங்ககிட்ட இருந்து செயல்படுற மாதிரி நீங்கள் வந்துட்டு நடந்துக்கணும். நான் வந்துட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன். என்ன பதிவுனா, கடவுளுடைய குணங்கள் அப்படின்னு போட்டிருந்தேன். ஏன் நான் அதை போட்டிருந்தேன்? அந்த குணங்கள்லாம் நம்முடைய குணங்களை மாற்றி நம்ம வந்து செயல்பட்டோம் அப்படின்னா நம்மளே கடவுள் ஒன்றா ஆயிடலாம். நம்ம அந்த பறவை வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? அந்த பதிவு பாருங்கள். அதை பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் கணவன் மனைவியை வந்து முதல்ல வந்து உங்களுக்குள்ள தாட்ஸை மாற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க தன்னால் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போது இந்த மேற்கத்திய கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த டீனேஜ் வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த செக்ஸ் மூவிஸ்லாம் வந்துட்டு பார்க்குறாங்க. எல்லாருமே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்துட்டு ஓப்பனாக வந்துட்டு பழகுறாங்க. அந்த செக்ஸ் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா அவங்க அவங்க நாட்டில் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா அவங்க வந்துட்டு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம நாட்டில் தான் இந்த மாதிரியான ஒரு சில வார்த்தைகள், இந்த கற்பு, அந்த மாதிரியான வார்த்தைகள் இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய நாட்டுக்கே உள்ள தனித்துவம் இதெல்லாம். என்ன இப்போது இந்த நாட்டில் நடக்கக்கூடிய கைமிஸோட அந்த நாட்டில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேவா? என்னென்னா அந்த நாட்டுக்காரங்க அந்த செக்ஸ் படங்களை வந்துட்டு அவங்க காமனாக வந்துட்டு எல்லாருமே பார்க்குறாங்க.
எல்லாருமே பார்க்குறாங்க. இல்லாமனா அந்த அடல்ட்ஸு அவங்க என்ன பிடிச்சிக்கோ அந்த மாதிரியான வாழ்க்கையை வந்துட்டு அவங்க வந்து வாழ்ந்துட்டு போகிறாங்க. அந்த தனி மனித ஒழுக்கம், இந்த சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது அவங்க அவங்க கட்சியில் வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு இல்லாத ஒன்றா இருக்குது. ஒழுக்கம் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் மட்டும்தான் இருக்குது, மற்ற நாட்டில் இல்லை. இப்போ மற்ற நாட்டில் வந்துட்டு க்ரைம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் நம்ம நாட்டில் வந்துட்டு அதிகமாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? ஏன்னா இப்போ அப்போ இருந்த மாதிரியான, அந்த காலத்தில் இருந்த மாதிரியான வாழ்க்கை முறை இப்போ இருக்க மனிதர்கிட்ட இல்லை. அந்த ஒரு என்ன சொன்னாங்க, நிறைய விதமான வாய்ப்புகள் வந்துட்டு தவறு செய்ய கொட்டி கிடக்கு. கையில் ஃபோன் வச்சுட்டு வந்து பிள்ளைங்க வந்துட்டு தேவையில்லாத உலகத்தையும் வந்துட்டு அவங்க கண் முன்னாடி அவங்க பார்க்குறாங்க. கெட்டு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இப்போ இருக்க காலகட்டத்தில் இது இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகேவா? அப்போது அந்த நாட்டிலையுமே வந்து இது மாதிரி தான் வந்துட்டு இப்போ பார்க்குறாங்க. ஆனால் பார்க்குறத விட அவங்க வந்து போயிடுறாங்க, பார்க்கறத போயிடுறாங்க. சரியா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான உணர்ச்சிகள். சரியா? நீங்கள் பாருங்கள், நிறைய விதமான அந்த சக்ஸஸ் பீப்புள்ஸ் வந்துட்டு அந்த நாட்டில் வந்துட்டு அதிகம். இது ஏன் அதிகம்? அவங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் போட்டு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு இருக்க மாட்டாங்கிறாங்க. இது வந்து இருக்க மாட்டாங்க. ஓகேவா? அதெல்லாம் வந்துட்டு ஒரு டேக் இட் ஈஸியாக அவங்க வந்துட்டு அப்படியே பழகிறாங்க. அப்படியே பழகி அவங்களுக்கு தேவையான ஃப்யூச்சர் நோக்கி போகிறாங்க. நீங்கள் அங்கே பாருங்கள், ஒவ்வொரு தனி மனிதனும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க வாழுவாங்க. ஆனால் இந்த நாட்டில் வந்துட்டு யார் வாழ்கிறாங்கிறது உங்களுக்கே தெரியும். திறமைசாலிகள், புத்திசாலிகள், அப்புறம் இந்த நயவஞ்சகக்காரர்கள், இந்த தில்லாலங்கடிகள், இவங்க மட்டும்தான் இந்த நாட்டில் வாழ்கிறாங்க இல்லையா? அது மாதிரிலாம் நீங்கள் வந்து செயல்பட்டோம் அப்படின்னா அந்த ஆன்ம முக்தி வந்துட்டு அடைய முடியாது. இப்போது அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரே கடவுள் தான், என்னது? ஜீசஸ். எல்லாமே அங்கே வந்து பைபிள் படிப்பாங்க. பைபிள் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி இருக்கும். சரி, அவங்க பைபிள் படிக்காமல் அவங்க தூங்க மாட்டாங்க. காலையிலே சரி, அதே மாதிரி நைட்டும் சரி. நைட்டு கண்டிப்பாக அவங்க வந்து பைபிள் படிக்காமல் இப்போ தூங்க மாட்டாங்க. ஒருத்தர் இப்போ யார் நம்ம வீட்டில் யாராவது நம்மளை புனித நூல் வந்து பகவத்கீதை படிக்கிறோமா? அங்கே என்ன சொல்லியிருக்காங்க கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மளை கல்ச்சரே நம்ம வந்து மறந்துட்டோங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வளர்ந்த நாடாக இருக்காங்க. நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வளரும் நாடாகவே அப்படியே இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போகும்பொழுது நம்முடைய எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். ஓகேவா? நம்மளுடைய எனர்ஜி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல விதமாக வந்துட்டு லாஸ் ஆகுது. என்னென்ன விதமாக வந்துட்டு லாஸ் ஆகுதுன்னா, இந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து செயல்படும் பொழுது இந்த எனர்ஜி அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு லாஸ் ஆகுது. எல்லா விதமான ஃபீலிங்ஸும் சரி. ஓகேவா? அதனால் இந்த ஃபீலிங்ஸ் வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து இருக்கக்கூடாது. நம்முடைய கோல் என்னவோ அதை மட்டும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி அதை நோக்கி தான் நம்மளுடைய செயல்கள் வந்துட்டு இருக்கணும். அதை மாதிரி நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து வளர்ந்த நாடாக சீக்கிரமாக மாறிடலாம். ஓகேங்களா? அப்போ வந்து களவும் கற்று மர அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். எல்லா விஷயங்களையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தெரிஞ்சுக்கலாம், பார்க்கலாம், பேசலாம், எல்லாமே நம்ம வந்துட்டு. ஆனால் நம்மளுடைய அந்த நம்மளுடைய செயல்கள் நம்ம வந்து ரொம்ப கவனமாக்கணும். ஓகேவா? அவங்க மற்றவங்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. நம்முடைய செயல்களை மட்டும்தான் நம்ம வந்து கவனமாக இருந்து நம்ம வந்து செயல்படணும். இப்போது நான் வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு என்னை வந்து வளர்த்த முறை வந்து தப்பு. சில அன்பு, பாசம் அதெல்லாம் காமிக்கணும். ஆனால் அவங்க வந்து சுயமாக செயல்படுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த திறமைகளை, கெப்பாசிட்டியை வந்து அவங்க வந்து பழக்கணும். சரி, அதை வந்து செய்ய வந்து அவங்க வந்து தவறிட்டாங்க.
ஆ ஓகேவா? இப்போது நான் வந்துட்டு என் பொண்ணை வந்து வளர்த்த முறை வந்து சரி. என் பொண்ணை நான் வந்துட்டு வளர்த்த முறை வந்து சரி. ஓகேவா? எங்கள் பாப்பா வந்துட்டு என்ன சொன்னோன்னா, நீ ஏன் நீ சொல்லி நான் ஏன் கேட்கணும்னு நினைக்கிற? என் போக்குல என்னை விட நானே நான் தெளிச்சிட்டேன்னா நான் திரும்ப அந்த தவறை செய்ய மாட்டேன்ல. ஆ அப்படின்வா. அது சொல்கிறது சரிதானே இல்லையா? ஓகே. அப்போது நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. சரியா? இப்போ மேற்கத்திய இதில் நன்மையும் இருக்குது. இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த முறையில் வந்து தீமை கிடையாது. சரிங்களா? என்ன அப்போது நமக்கு என்ன தேவையோ நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்ம பிள்ளைகளுடைய லைஃப்பில் வாழ்க்கை முறையில் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுடைய கண்பாவைக்கு கீழே இருக்கணும். சரியா? எல்லாமே சரி. வாழ்ந்தவங்களுடைய பாவையில் தான் அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை வந்து இருக்கணும். ஓகேவா? ம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கை வருங்க. ஒரு நம்பிக்கை வரும். இப்போ கூட எங்கள் பாப்பா சொல்லு, நான் நினச்சேன் நான் வந்துட்டு வீடு குறைச்சிக்க போகிறேன், உனக்கு என்ன இருக்குது அந்த கவலை என்ன அப்படின்வா. அதுதான் வேணும். நான் நினச்சதாம்மா நான் எனக்கு வந்து செய்ய முடியும், வேறு யாராலையும் எனக்கு வந்துட்டு நன்மை செய்ய முடியாதும்மா அப்படின்வா. ஓகேங்களா? அப்போது வந்து இதே தவிர வேறு வழி கிடையாதுங்க. அந்த காலம் வேறு, இந்த காலத்தில் இந்த ஃபோனு கையில் இருக்கனால பிள்ளைங்க நம்ம வந்துட்டு தெரியாமல் பண்ணுங்கள். சரிங்களா? தெரியாமல் மறைக்குங்க, பொய்யா பேசுங்க, ஏமாத்துங்க. இந்த மாதிரிலாம் பழகாதீங்க. இப்போ சின்ன பிள்ளையிலேருந்தே சரி, ஓப்பன் ஓப்பன் ஸ்பீச் பண்ணணும் நம்மகிட்ட. அதுதான் நல்லது. சரியா? நன்றி.